5 நிருபங்களை எழுதியிருக்கிறார். யோவான் நற்செய்தி மற்றும் யோவான் 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம் மற்றும் வெளிப்படுத்தினல் விசேஷம் 5. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி, யோவான் யார்? சீஷர். ஓகே, வெரி குட். யாரோடைய சீஷர்? இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாக இருந்த சீடர். மற்றும் அல்லாமல் ஆதி எருசலேம் திருச்சபையிலே 3 பேர் தூண்களாக இருந்தார்கள். 3 பேர் தூண்களாக இருந்தார்கள். ஒருவர் பேதுரு, மற்றொருவர் யோவான், மற்றொருவர் யாக்கோபு. இவர்கள் 3 பேரும் ஆதி திருச்சபையில தூண்களாக இருந்தார். இதில் யோவான்கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்சிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய துன்புறுத்தல் இல்லாமல் மரணத்தை சந்தித்த ஒரு சீடர். தோமா எப்படி இறந்தார் நம்மளுக்கு தெரியும். அதே போல் மத்தேயு மற்ற இயேசுவினுடைய சீடர்கள் பாட அனுபவித்து இறந்த பொழுது யோவான் வயோதிகத்தின் காரணமாக இறந்தார். இந்த யோவான் காயுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே இது ஒரு பொதுவான ஒரு கடிதமாக தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் குறித்து எழுதுகிறோம். இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து இங்கே இருக்கிற போதகர்களுக்கு அங்கேருந்து கடிதம் வரும். சபை விசுவாசிகளை குறித்து யாராவது அந்த போதகருக்கு கடிதம் எழுதுவார்கள். அப்போ அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கேட்டிருப்பாங்க. திருச்சபை எப்படி நடக்குது, இந்த குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க. அதுபோல தான் இந்த நிருபத்தை யோவான் அவர்கள் காயுவுக்கு ஒரு கடிதமாக எழுதுகிறார். யார் இந்த காயுன்னு தெரியுங்களா? இந்த காய் யாருன்னு தெரியுங்களா? அதுக்கும் நமக்கு போதகர் பிரின்ஸ் அவர்கள் கொடுத்தார். இவரை பற்றின 4 இடங்களில் வேதத்தில் வருகிறது. முதலில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மக்கதோனியாவை சேர்ந்த இவர் எபேசு பட்டணத்தில் கலகம் ஏற்பட்ட பொழுது பவுலை அந்த இடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு சென்ற ஒருவராக இருக்கிறார். இவர் பேர் காயு. அதுபோல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரானாகிய காயு அப்படின்னு அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 1:14 பார்த்தீங்கன்னா பவுலால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட 3 நபர்களில் ஒருவர் காயு என்றும், அடுத்தது ரோமர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுலை வரவேற்ற மற்றும் உபசரித்த ஒரு நபர் காயு என்றும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 4 நபரும் ஒரே காயுவா இல்லை வேறையா என்பது நம்மளுக்கு வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த 4 பேர்களில் ஒருவராகத்தான் இந்த காயு இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்போ முதல்ல நமக்கு இந்த நேரத்தில் 5 காரியங்களை இந்த நேரத்திலே கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது காரியம், நான் 5 காரியத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 இல்லை 3 நிமிடம் என்று முடிவு செய்திருக்கிறேன். சிறிய பிரசங்கமாக தான் இருக்கும். நான் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நாம் எப்பொழுதும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நாம் எப்பொழுதும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். As believers of Jesus Christ, we should always walk by the truth. எப்பொழுதும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும்னா, எப்பொழுதும் எக்காலத்திலும் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் சரி சத்தியத்தை விட்டு நாம் வழி விலக போகக்கூடாது. அது ஒரு கடந்த காலமாக இருந்து விடக்கூடாது யாருக்கும். நான் இவ்வளோ நாள் கிறிஸ்தவனாக இருந்தேங்க, என் வாழ்க்கையில் ஒரு பாடு வந்துச்சு, கடவுள் என்னை கை விட்டுட்டாருன்ட்டு எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை போச்சு, நான் வெளியே வந்துட்டேன். இல்லை நான் அந்த திருச்சபைக்கு போனேன், போதகர் என்னை கண்டிச்சிட்டார், அதனால நான் சத்தியத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லை நான் இப்போ என்னோட வாழ்க்கையை என்னோட எண்ணத்தின்படி நான் வாழ்வேன், பிற்காலத்தில் நான் சத்தியத்துக்குள்ளே போயிடுவேன், நாளைக்கு என் வாழ்க்கையில் நான் உலக பிரகாரமான ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடவுளோட சத்தியத்தில் நடக்கிறேன், இல்லை அடுத்த மாதம் நடக்கிறேன், என்னோட பிறந்த நாள் வரப்போ நடக்கிறேன், புதிய வருடம் அப்படின்னு எதிர்காலத்தையும் நோக்கி நாம் இது பண்ணக்கூடாது. கடந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் எப்பொழுதும் நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும். ஏன்னா இந்த புது வருஷத்தில் எல்லாருமே ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம்.
என்ன தீர்மானம் எடுப்போம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் 2 தீர்மானம் எடுப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன எடுப்போம்? தினமும் வேதம் வாசிப்பேன், தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன், தினமும் வந்துட்டு நான் ஆண்டவரை இருக பற்றி கொள்வேன், பொய் சொல்ல மாட்டேன், மற்றவங்களை திட்ட மாட்டேன் அப்படின்னு எடுப்போம். எத்தனை நாள் நம்ம அதில் இருப்போம்? கொஞ்ச நாள்லேயே அதுலேருந்து வழி விலகிடும். அப்புறம் உலக பிரகாரமான தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்துலேருந்து காசு கொஞ்சம் சேமிக்கணும், இந்த வருஷத்துலேருந்து இன்னும் நல்ல வேலைக்கு போகணும், இன்னும் நிறைய காரியங்களை செய்வோம். எத்தனை தீர்மானங்கள் எடுத்தாலும் நாம் ஏதாவது ஒரு தீர்மானத்தில் கண்டிப்பாக அப்படியே வந்துடுவோம், மீதி எல்லாம் அப்படியே போயிடும் பாதியில். அதை போல இல்லாமல் இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய, சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தீர்மானமாக இந்த வருடம் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். வருடத்தின் முதல் நாளில் நம்மளுக்கு தேவ செய்தி வருது, நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்து சீர்தூக்கி பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இதை தான் வந்து வேதத்தில் வந்து சொல்கிறார்கள். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவே மெய்யான ரட்சகர். அவரை விட்டால் ரட்சிப்புன்றது மனு குலத்திற்கு இயேசு கிறிஸ்துவை விட்டால் கிடையாது. யோவான்ல தெளிவாக சொல்லியிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்ப இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய விசுவாசிகளாக இருக்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்துல வந்துட்டு நிலையா இருப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பில் நிலைத்திருப்போம். அதை தான் வந்து இங்க வந்து யோவான் வந்து காயுக்கு பாராட்டி எழுதுறார். காயு சத்தியத்துல வந்து இருக்கும் பொழுது எதன்படி சத்தியம் நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார்? காயுக்கு தெரிந்திருக்குது, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர், மனுக்குலத்திற்கு வந்த இரட்சகர் அவர்தான், அவர்தான் சத்தியம், அவரை விட்டால் வேற யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவரை விசுவாசிக்கிறார். காயு வந்து அவரை விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ள அன்பு பூரணப்படுகிறது. அந்த அன்பு பூரணப்படுகிறதுனால் அவர் என்ன பண்றாரு? விசுவாசிகளுக்கும் அப்புறம் ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களுக்கு விருந்தோம்பலை செய்கிறார். இதைத்தான் இன்று நமக்கும் கடவுள் கொடுத்திருக்கும் செய்தி. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வன், அதுதான் சத்தியம். அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்ளும் பொழுது நமக்குள் சத்தியம் இருக்கும். அந்த சத்தியத்தை பற்றி கொள்ளும் பொழுது விசுவாசம், அந்த விசுவாசம் வளரும் பொழுது நமக்குள்ள அன்பு பூர்ணப்படும். அன்பு பூர்ணப்பட்டுச்சு அப்படின்னாலே போதும், நம்ம சக விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நபராகிய காயுவின் செயல்களை குறித்து தான் முதல் ஒரு 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் வந்து ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்கிறார். பாராட்டு பத்திரம் கொடுத்து அவர்கிட்ட வந்து சொல்றார். இரண்டாவது காரியம், அதை காயுவை போல் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நிருபத்தில் எந்த இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துவை பற்றி நேரடியான எந்த ஒரு செய்தியுமே இல்லை. புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு குறிப்பில்லாத ஒரு நிருபம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் நேரடியாக இல்லை. 7ஆம் வசனத்தில் பாருங்க, யாராவது ஒருவர் படிங்க 7ஆம் வசனத்தில். அவருடைய நாமத்தின் நிமித்தம். இங்க இது யாரோட நாமத்தை குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறிக்குது. அதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வேதத்தில் இப்போ கூட சில கிறிஸ்தவர்கள் எந்தெந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி வருகிறதோ அதை மற்றும் சத்தியம் என்றும், இயேசு கிறிஸ்துவை பற்றி வராத இடங்களில் அது வேதத்துக்கு வேறமான செய்தி இல்லை என்று புறந்தள்ளுகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பவுல் எழுதினது அவர் எழுதின கடிதம், யோவான் எழுதினது அவர் எழுதின கடிதம், நற்செய்தி நூல்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார், அப்படி மட்டும்தான் வேணும் அப்படின்னு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு சத்தியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இந்த சத்தியத்தில் வந்து நடக்கணும். இரண்டாவது காரியம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்தியத்தை கேட்ட விசுவாசிகள் அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ போதகர் மணவாளனை வந்து வார வாரம் பிரசங்கம் பண்ணுறாருன்னா
அவருக்கு என்ன சந்தோஷம்னா அந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி யார் நடந்து விசுவாச வாழ்க்கையில முன்னேறி ஒரு அவிசுவாசிக்கோ இல்லை விசுவாசத்தை விட்டு விலகி போன விசுவாசியை ஜீவ மார்க்கத்துக்கு திருப்பி கொண்டு வரது அவருக்கு சந்தோஷமான விஷயம். நம்ம காணிக்கை கொடுக்கறதுனாலையோ இல்லை வந்துட்டு மற்ற காரியங்கள் செய்வது இல்லை. ஸோ நாளைக்கு நம்மளும் போய் இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் வந்து பண்ணும் பொழுது அவர்கள் நம்மளை பிரசங்க பண்ணிக்கிற நமக்கு மிக சந்தோஷமான செய்தி என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதில் யார் அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள். இதுக்கு நம்ம அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்மளுடைய இந்த பேப்டிஸ்ட் மிஷினரிமார்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக 120 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்துக்கு வந்தப்ப அவங்க யாரும் நினைச்சிருப்பாங்களா எத்தனை விசுவாசிங்க இந்த திருச்சபைக்கு வருவாங்க, யார் யார் இந்த திருச்சபையில் தூணா இருப்பாங்க, யார் இங்கேருந்து வெளியே போய் இந்த நற்செய்தியை எதுவுமே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்த பொழுது அப்போ இருந்த 3-4 விசுவாச குடும்பத்தினாரோ இல்லை அப்போ யாருமே இல்லைன்னா கூட அவங்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விருட்சமாக அவர்கள் விதைத்த விதை இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக விருட்சமாக வந்து இப்போ இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ இதுதான் வந்து ஒரு போதகருக்கு உண்மையான செய்தி. அப்போ நம்ம கிறிஸ்தவராகிய நாம், இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட நாம் வாரம் வாரம் ஆலயத்திற்கு வந்து இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது இதை பிரதிபலிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் பிரசங்கத்தை கேட்டேன், நான் வீட்டுக்கு போனேன், நானே ஜெபம் பண்ணேன் அப்படின்னு இருக்காம இதை எந்தெந்த இடத்துக்கு பறைசாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கு பறைசாற்ற வேண்டும். அது நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நம்ம வெளியூருக்கு போகிற இடத்துல, இல்லை புதிதாக சந்திக்கக்கூடிய நபர், இல்லை யார் இந்த இடத்துல கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுப்பார், அந்த இடத்துல நாம் வந்து இது பண்ணணும். இதுதான் ஒரு போதகருக்கு, ஒரு பிரசங்கியாருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கணம். அது மூன்றாவது, நாம் விருந்தோம்பலை செய்யக்கூடிய விசுவாசிகளாக, சந்தோஷமான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். விருந்தோம்பல் வந்து நம்மளோட தமிழர் பண்பாடில் நம்ம வந்து எப்போவுமே செய்கிறது தான். ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம உபசரித்து அவங்களுக்கு வேணுன்றதை சாப்பிட கொடுப்போம். இல்லை ஒருத்தர் வராங்கன்னு தெரிந்தால் நம்ம அவங்கள வந்து வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உபசரிப்போம். இது நம்மளோட கடமை. அதே போல தான் இந்த இடத்துல வந்து கிறிஸ்துவ விசுவாசிகளை நாம் அந்த கிறிஸ்துவை பறைசாற்றும் ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்களை உபசரிக்க நாம் மறக்கக்கூடாது என்பதை தான் வந்து அவர் இங்கே வந்து கொடுத்திருக்கார். ஏன்னா அந்த காயு என்பவர் எபேசு பட்டணத்தில் அவர் அந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதி திருச்சபை வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் எத்தனை பேர் வந்து இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சென்றார்களோ அவர்களுக்கெல்லாம் டிராவலிங் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்வார்கள். ஊர் ஊராக போய் இயேசு கிறிஸ்துவை வந்து பிரசங்கிப்பது, அறிவிப்பது. அந்த மாதிரி செய்தவர்களை அவர் உபசரித்தார். பவுலையும் அவர் வந்து உபசரித்திருக்கிறார். அதை வந்து அவர் ரோமரில் வந்து குறித்து எழுதியிருக்கார், ரோமரில் கூட. ஆக நாமும் அதே போல உபசரிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திலே உபசரிப்பு என்பதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அடிநாதமாக இருக்கிறது. இப்போ ஒரு நல்ல ஒரு போதகர் வராரு, வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு, ஐயா நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவரை அந்த நேரத்தில் வந்து தடுத்துடலாம், அவங்களும் வராமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்காது. ரெண்டாவது, கடவுள் அந்த போதகர் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்றதையும் நம்ம கேட்க தவற விட்டு விடுகிறோம். நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு குழுவில் போடுறாங்க, இந்த தேவைகளை சந்திக்கவும். உபசரிப்புனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, சபைக்கான காரியங்களிலும் ஈடுபடுவது. நம்ம எப்படி செய்யணும், அதை வந்து தாராள உள்ளத்தோடு செய்யணும் என்று கொடுத்துருக்காங்க. எல்லாராலையும் வந்து நிதி உதவி செய்ய முடியாது, எல்லாராலையும் நேரத்தை செலவழிக்க முடியாது. ஆனாலும் நமக்கு எது எதை கடவுள் நம்மளுக்கு வாய்க்க கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமாக நாம் செய்ய வேண்டும். அதில் தான் இந்த காயு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் வந்து 2 விஷயத்தில் முன்மாதிரி. ஒன்று சத்தியத்தில் நடக்கிறவராகவும், மற்றொன்று கிறிஸ்துவை பிரசங்கிப்பவர்களை உபசரிக்கக்கூடிய நபர்களும் அந்த உபசரிப்பிலும் அவர் இருக்கிறார்.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை 2 கதாபாத்திரங்களை நமக்கு யோவான் காண்பிக்கிறார். 2 கதாபாத்திரம். ஒருவர் பேர் தியோத்திரேப்பு, இன்னொரு பேர் தெமேத்ரேயு. இவங்க 2 பேரை குறித்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக கொடுக்கிறார். என்னன்னா, ஒருவர் போல் நாம் இருக்க வேண்டும், மற்றொருவரை போல் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராவது 9வது வசனம் வாசிங்க. இந்த தியோத்திரேப்பு இவரை பற்றின வேதத்தில் வந்து நிறைய இடத்துல எங்கேயும் கொடுக்கல. இந்த வேத வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து அந்த எபேசு இல்லை கொரிந்து திருச்சபையில் இருந்த ஒரு மூப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். துஷ்பிரயோகம் செய்கிறதுனா என்ன? சக விசுவாசிகளை விரட்டுவது. எங்கே தனக்கு போட்டியாக யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்களா பிரசங்கிமார், தனக்கு போட்டியாக யாராவது ஒரு பதவிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி புறம் தள்ளுகிறவராக வந்து இவர் இருக்கிறார். இந்த மாதிரி நல்லவே இல்லை, நம்ம திருச்சபையில் யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே இதை போன்று பல தியோத்திரேப்புகள் இருக்கிறார்கள். அதனால தான் கிறிஸ்தவம் வந்து சிதைந்து கிடைக்கிறது. இவரை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு பாத்திரத்தையும் தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வேலைக்காக நமக்கு அது தெரியாது. ஏன் அவரை பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க, ஏன் இவருக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காங்க, ஏன் அவரு போய் அந்த கட்டட வேலையை பார்க்குறார் அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும் அந்த பாத்திரத்தை அவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. ஆக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நாம் உற்சாகமாக செய்யணும். வாய்ப்பு கிடைக்கலையா, செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்து நாம் இருக்க வேண்டும். இவரை போல நாம் இருக்கக்கூடாது. எத்தனையோ திருச்சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாதிரியான ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் கடைசியில் கிறிஸ்தவத்திலேருந்து வெளியே போய் நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சத்தியத்தை விட்டு விலகி போய் கடைசியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. ஆக இந்த 9ஆம் வசனத்தில் வந்து அதை அவர் வந்து சொல்கிறார், முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு. கடவுள் வந்து சொல்லியிருக்கார், அவருக்கு தெரியும் யாரை உயர்த்தணும் எப்படின்னு. அவருடைய சீஷர்கள் கூட ஒரு முறை இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், இந்த மாதிரி சிறியவராக இருக்கிறவங்க உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வைத்து இது பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்தது இந்த 10ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு விஷயத்தை வந்து எலாபரேட் பண்ணுறாரு யோவான். அதை படிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்னென்ன காரியங்கள் வந்து செய்து கொண்டு இருந்தார் அப்படின்றத வந்து யோவான் வந்து இங்க காயுக்கு தெரியப்படுத்துறார். இப்ப திடீர்னு எனக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாரு போதகர் அவர்கள் அப்படின்னா, நான் இதே மாதிரி பண்ணேன் அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாக நான் இருப்பேன். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசிகள் நாம் இவரை போன்று இருக்கக்கூடாது. ஒருவரை திருச்சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்வது எளிது, ஒருவரை அவமானப்படுத்துவது எளிது, ஒருவரை காயப்படுத்துவது எளிது. ஆனால் அதை நாம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நாம் என்னத்தை இழந்துருவோம், கடவுள் நம்மளுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் இல்லாமல் ஆயிடுவோம். அடுத்தது இன்னொரு கதாபாத்திரம், 12ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெமேத்ரேயு அவரை வந்து கதாபாத்திரத்தை காமிக்கிறார். இதில் ஏன் வந்து இவரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஒருவரை போல் நாம் இருக்கக்கூடாது என்று ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு வந்து யோவான் காண்பிக்கும் பொழுது, அதே சமயம் விசுவாசிகளுக்கு
எப்படி ஒருவரை போல் நாம் இருக்க வேண்டும் என்பதுக்காகவும் இதை காண்பிக்கிறார். இல்லைன்னா இந்த நிருபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக போயிடும். இப்போ வேதம் இதில் 2 பேர்த்தில் யாராவது ஒரே ஒருத்தரை மட்டும் இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து அதுபடி தான், ஒருவேளை அவர் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு, அவர் செஞ்ச காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் எந்த மாதிரி காரியத்தை செய்ய வேண்டும்னு. இதே அடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் தெமேத்திரையை மட்டும் கொடுத்துருந்தா அவரை பற்றின, அவர் செஞ்ச மாதிரி நம்மளும் செய்வோம், ஆனால் எந்த காரியத்தை நாம் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தெரியாமல் போயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, 12ஆம் வசனத்தில் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு, தெமேத்திரையோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இந்த மாதிரி நம்மளை குறித்து யாராவது சாட்சி கொடுப்பாங்களா? நம்மளுடைய திருச்சபை போதகர், நம்மளுடைய போதகர் வந்து சொல்லுவாரா நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறோமா? அந்த மாதிரி நம்ம சாட்சியை வந்து நம்ம என்ன பண்ணணும், நற்சாட்சி பெற்றவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. தினமும் வேதம் வாசிப்பதுனாலோ ஜெபம் செய்வதனாலோ நம்ம நற்சாட்சி பெற்ற மாட்டோம். அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் தெரியும், நம்மளாக வேணால் சொன்னால் 4 பேருக்கு தெரியும். ஆனால் உண்மையாக நாம் அந்த சத்தியத்தில் நடப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் அந்த கடினமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது தான் நாம் நற்சாட்சி பெற முடியும். அது எதுக்கு நற்சாட்சி? நம்மளை பற்றி 4 பேருக்கு சொல்கிறதுல நம்மளுக்கு என்ன பயன்? நமக்கு எந்த பயனும் இல்லை. நம்மை பற்றி அந்த சாட்சியின் மூலமாக வேறு ஒருவர் இருவர் யாராவது வந்து அந்த நற்காரியங்களை செய்வதற்கு ஒரு உந்துதலாக நாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எல்லா முறையும் நம்மளை பாராட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம மற்றவங்களோட சிறந்தவங்க கிடையாது. அந்த பாராட்டும் பொழுது அந்த விஷயத்தை வந்து இன்னும் கேட்கிற ஒருவரோ இருவரோ என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளும் இனிமேட்டு அந்த விஷயத்தை கடைபிடிக்கலாம். இவர் வந்து 8 மணினா 8 மணிக்கு வந்துடுறாரு, அப்போ நம்மளும் இனிமேட்டு நேரம் தவறாமே கடைபிடிக்கணும். இவர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறார், நம்மளும் அப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நற்சாட்சி வந்து நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தில் ஆழமாக நாம் வேரூன்ற வேண்டும், சத்தியத்திலே நிலை நிற்க வேண்டும். இந்த ஒரு எடுத்துக்காட்டை வந்து கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளும் அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது சாட்சி கொடுப்பான். பொதுவான சாட்சி வந்து எல்லாரும் கொடுப்பான். இப்போ வேற ஒரு திருச்சபையிலேருந்து ஒருத்தர் வந்து என்னை பற்றி கேட்டால் அண்ணன் சொல்லுவார், மனோ சின்ன பையன்லேருந்து இங்கே தான் பிறந்தான் வளர்ந்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நம்ம திருச்சபை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அது பொதுவான ஒரு நபரை பற்றின 1-2 விஷயங்களை நாம் பார்த்த விஷயம். ஆனால் நாம் சத்தியத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருந்து நற்சாட்சி பெறுவது என்பது மிகவும் கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை தான் கடவுள் வந்து அனுதினமும் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வான்னு சொன்ன காரியம் வந்து அதுதான். அந்த நற்சாட்சி நம்மளுக்கு வேணால் அந்த பூலோகத்தில் அந்த நற்சாட்சி கிடைக்காம போகலாம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதுக்கான பலன் பரலோகத்திலே கடவுள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நமக்கு கொடுப்பார். ஆக இந்த நிருபத்தின் மூலமாக யோவான் வந்து 2 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, விசுவாசத்திலே சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். மற்றும் சத்தியத்தில் நாம் நிலைத்திருந்தோமானால் நாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருப்போம். சத்தியத்தில் நிலைக்கிறோம்னு சொல்லிட்டு யாரும் விசுவாசம் இல்லாமல் போக முடியாது. இல்லை நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் ஆனால் விசுவாசத்தில் இல்லை அப்படின்னா சத்தியத்திலேயே கிடையாது. ஆக அந்த 2 காரியங்களையும் நமக்கு வந்து கடவுள் வந்து இந்த நேரத்தில் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும், சத்தியத்தில் நடந்தால் விசுவாசிகளாக இருப்பீர்கள், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அன்பில் பூரணப்படுவீர்கள். நீங்கள் அன்பில் பூரணப்பட்டால் தான் இந்த விருந்தோம்பல் வந்து நீங்கள் செய்ய முடியும். அதில் தான் இந்த 2 எடுத்துக்காட்டாக சொல்கிறார், தியோத்திரேப்பு மற்றும் தெமேத்திரேயு. அன்பு இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேருக்கு செய்யலாம். சில பேர் சில காரியங்களை பேருக்கு செஞ்சுக்குவாங்க, அவங்க பேர் வரணுன்ட்டு, அது அந்த பலன் வந்தால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அன்பாக செய்யும் பொழுது நாம் செய்து கொண்டே இருப்போம். அந்த எந்த அன்பு மிஷினரிமார்களை இங்கே கொண்டு வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பு, இந்த மக்களின் மீது உள்ள அன்பு, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் என்று நம்மை தெரிந்து கொண்டு கடவுள் நம்மளுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்து நம்மை வந்து அதில் கொண்டு நிலை நிறுத்தியிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சத்தியத்தை எங்கே கொண்டு போய் சொல்ல போகிறோம்? அங்கே நம்ம அந்த இடத்துல நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன்.
11ஆம் வசனத்தை வந்து படிங்க யாராவது. இந்த 11ஆம் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பாஷணைக்கும் இதுக்கு பிறகு வர சம்பாஷணைக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு அறிவுரை மாதிரி, ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, காயுக்கு வந்து சொல்கிறாரு, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நம்ம வந்து எப்போ நன்மை செய்ய முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். உலக பிரகாரமான தான தர்ம காரியங்களை யார் வேணாலும் செய்யலாம். ஒருத்தர் பசிக்குதா, என்னால் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்க முடியும். ஒருத்தர் கடன் பிரச்சனையில் இருக்கிறாரா, என்னால் சில காசு கொடுக்க முடியும். ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டிருக்காரா, நான் போய் பார்க்க முடியும். ஆனால் அதுபோல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய திராணி நம்மளுக்கு எப்போ வரும்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையானதை பின்பற்றுறதுன்னா ரொம்ப எளிமையான காரியம், எல்லாராலையும் அதை வந்து ஈஸியாக பின்பற்றிடலாம். நன்மையானதை பின்பற்று என்பது கஷ்டம். இப்போ ஒரு டீ கடையிலையோ ஒரு பெட்டிகள்லையோ ஒரு சிகரெட் பாக்கெட் இருக்குது, அதை போய் வாங்கி 10 ரூபா கொடுத்து குடிக்கிறது ரொம்ப சுலபமான காரியம், செஞ்சிடலாம். ஆனால் ஒரு புகைப்பிடிப்பவருக்கு தான் தெரியும் அதை விட்டு விடுவது எவ்வளோ கஷ்டம் என்பது. அதுபோல் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம், வார்த்தையும் விட்டுறலாம், விட்டதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட முடியும். ஆனால் அந்த வாயை அடக்கி நாவை அடக்கி நன்மையான காரியங்களை பேசுவதும் நன்மையான காரியங்களை தேடுவதற்கான மனதையும் நமக்கு வந்து தேவன் தான் அருள முடியும். நம்ம நன்மை பின்பற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ தீர்மானங்கள் வந்து எடுக்கிறோம். அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு சோதனை வரும் பொழுது அது அப்படியே பின்னாடி போயிடுது. அப்போ இந்த இடத்துல வந்து காயக்கு வந்து யோவான் சொல்கிறது தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் சொல்லுகிறார். தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனால் உண்டான எல்லாரும் நன்மை தான் செய்வாங்க, யாருமே வந்துட்டு எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருவர் நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன் என்று சொல்லி தீமை செய்தார்கள்னா அவங்க தேவனுடைய பிள்ளையே கிடையாது. ஏன்னா தேவனுடைய அந்த அன்பு நம்மிடம் வரும்பொழுது நன்மை மட்டும்தான் நம்மளுக்கு செய்ய தோணும். இது வரைக்கும் 5 ரூபா நான் கொடுத்தேன்னா இனிமேட்டு 10 ரூபா கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் யாருக்கும் பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடலையா, நான் இனிமேட்டு சாப்பாடு போடுறேன். ஒருத்தவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்களா, என்னால் என்ன செய்ய முடியும், நான் செய்கிறேன். இதெல்லாம் எந்த இடத்துல வரும்? தேவ அன்பு நம்மில் ஊன்றி இருக்கும் பொழுது தான் வரும். அதை தான் வந்து இந்த இதில் சொல்கிறாரு, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இதுக்கு வந்து ஒரு ரோமர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பார் பவுல். அது 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமாம், இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு வசனம். இதை தான் வந்து பவுலும் வந்து மேற்கோள் காட்டுகிறார். ஒருத்தவங்க நம்மளை வந்து தாக்கும் பொழுது சொல்லாலேயோ செயலாலேயோ நம்மளும் திருப்பி தாக்கிடலாம். நம்மளும் அதுக்கு மேலே கூட பலம் வாய்ந்தவங்களை கூட்டிகிட்டு போய் செய்யலாம். ஆனால் அது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இல்லை இயேசு கிறிஸ்து. நாம் அந்த நேரத்திலும் வந்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஒருத்தன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கெட்டதே செஞ்சிட்டு இருக்கிறான்னா அவன் இருளில் தான் இருக்கிறவன். அவன் எப்படி கடவுளை வந்து பார்க்க முடியும்? ஒரு கொலைகாரனாகவோ ஒரு களவு செய்பவனாகவோ இல்லை எந்த ஒரு துன்மார்க்கமான செய்கை செய்பவனாக இருப்பவன் ஒருவன் எப்படி தேவனை பார்த்துக்கிட்டே அதை செய்ய முடியும்? தேவனை பார்த்துக்கிட்டே நம்ம செய்ய முடியாது. செஞ்சால் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு வரும். இல்லை என்றால் தேவன் நம்மை தடுப்பார். 1-2 முறை ஏதாவது தப்பு செஞ்சிடலாம், ஆனால் 3வது முறையோ 4வது முறையோ தேவன் நம்மை தடுப்பார். ஏதாவது ஒரு இடத்துல வந்து யார் மூலமாக வந்து நம்மை அந்த இடத்துல திருப்பி விழாத மாதிரி பண்ணுவார். ஆனால் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. வாழ்க்கை பூரா தீமை செஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, தேவனுடைய அன்பனா என்னன்னு தெரியாது. அதனால் அவன் வந்து விசுவாசியாக இருக்க முடியும். அப்போ இது மூலமாக நமக்கு என்ன வந்து சொல்லப்படுகிறது என்றால்,
நன்மையானதை நாம் பின்பற்ற வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நாம் ஒவ்வொரு முறையும் இந்த பூலோகத்தில் நன்மை செய்யும் பொழுது நமக்கு பேர் வருதோ இல்லையோ, அது தேவனுக்கு மகிமையை உண்டுபடுத்தும். தேவனுக்கு மகிமையை உண்டுபடுத்துவதற்காக தான் நான் நன்மையான காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். யாக்கோபுல கூட தான் அது 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது. யாராவது வாசிங்க, யாக்கோபு 1:17. பார்த்தீங்களா, இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பரத்திலேருந்து வர்றது எல்லாமே தேவனிடத்துலேருந்து வருது. அது எல்லாமே பூரணமான காரியமாக இருக்கிறது. அப்படி அந்த பூர்ணமான காரியத்தை பெற்றுக்கொண்ட நாம் எந்த இடத்தையும் தேவனை ஏமாற்ற முடியாது. அப்படி நாம் ஏமாத்தினோன்னா நாம் தான் பொய்யர்களாக இருப்போம். அப்போ நம்மளோட விசுவாச வாழ்க்கையிலே நாம் எதுவும் செய்ய முடியாது. இந்த 2 கதாபாத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் சத்தியத்தை பின்பற்றி தேவ அன்பில் பூர்ணப்பட்டவராக ஒருவர் இருக்கிறார், மற்றொருவர் அதற்கு எதிராக இருக்கிறார். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஒரு திருச்சபைக்குள்ள கருத்து வேறுபாடு வருமானா வரும். ஏன்னா ஒரே பெற்றோருக்கு பிறந்த அண்ணன் தம்பி இருவருக்கும் கருத்து வேறுபாடு வரும், அக்காய் தங்கைக்கு கருத்து வேறுபாடு வரும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு திருச்சபையில் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை நாம் எப்படி களைகிறோம், எப்படி தேவ அன்பின் மூலமாக அதை களைந்து நாம் கிறிஸ்துவுக்காக பணி செய்கிறோம் என்பது தான் முக்கியம். அதனால் இந்த புது வருடத்தில் இந்த நிருபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் செய்தி என்னன்னா, நாம் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தில் நிலைத்திருப்போமானால் நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்போமானால் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக நாம் இருப்போம். ஆக இந்த ஒரு நிலையை நம்ம எட்டும் பொழுது தான் நம்மளால் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும். அதில் இந்த 2 கதாபாத்திரத்தின் மூலமாக இன்னொன்றையும் விளக்கி இருக்கிறார். ஒருவர் போல தியோத்திரப்பு போல நாம் இருக்கக்கூடாது, தெமேத்திரியை போல இருக்கணும். எப்படி இதில் யோவான் காயுக்கு இந்த கடிதத்தின் எழுதி 2 எடுத்துக்காட்டை கொடுத்து மற்ற விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தை அருளினாரோ, அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம எந்த தியோத்திரையை பற்றி பேச போகிறோம், எந்த தெமேத்திரியை பற்றி பேச போகிறோம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மூப்பனாகிய யோவான் காய்க்கு எப்படி ஒரு கடிதம் எழுதி இந்த விஷயத்தை, இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம கொடுத்தாரோ, அதே போல் நமக்கு கடிதம் எழுதுகிற ஒருவராக இருந்தாலும் சரி, நமக்கு கடிதம் எழுதிய நம்முடைய போதகராக இருந்தாலும், இல்லை நாம் மற்றொரு கடிதம் எழுதுகிறவராக இருந்தாலும், நாம் இந்த கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவியாக நாம் எப்படி இருப்போம் என்பதை இந்த புது வருடத்திலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கார் 13ஆம் வசனத்தில், எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். இதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ விஷயத்தை வேணாலும் பேசலாம். நல்ல நல்ல நூல்களை வருஷம் பூரா பிரசங்கம் கேட்கணுமானா அது கேட்கலாம். வருஷம் பூரா ஆவிக்குரிய நூல்களை படிக்கலாம்னா படிக்க முடியும். ஆனால் செயலில் நம்ம இதை காண்பிக்கிறோமா? அவர் அதை தான் சொல்ல வர்றார். எனக்கு இன்னும் எழுதுறதுக்கும் காரியங்கள் இருக்குதுப்பா, அதுக்கு மை போதாது, இறகும் போதாது, எனக்கு எழுதுறதுக்கு மனசு இல்லை, நேரில் வரும்பொழுது நான் பேசுகிறேன். ஆக இந்த இடத்திலே நமக்கு என்ன செய்தி வருகிறது? விசுவாசிகளாகிய நாம் இதே போல அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் சம்பாஷிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பெற்ற நாம் அதை பிரதிபலிக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். ஆக இந்த புது வருடத்திலே நாம் பல்வேறு தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம், பல்வேறு விதமான முடிவுகளை நாம் எடுத்திருப்போம். இந்த புது வருஷத்துலேருந்து நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு நமக்கு திரும்பவும் தேவன் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, சத்தியத்தில் நிலைத்திருங்கள். சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் விசுவாசிகளாக இருப்பீர்கள். எனக்கு விசுவாசிகளாக நீங்கள் இருந்தால் என்னுடைய அன்பு உங்களில் பூரணப்பட்டிருக்கும், நீங்கள் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அந்த அன்பு மற்றவர்களை என்னுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்போம் என்ற செய்தியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே,
இந்த மாலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் முதல் நாள் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி இந்த வருடம் முழுவதும் உம்மை பிரதிபலிக்கத்தக்கதாகவும் இந்த காரியத்தின் மூலமாக நாங்கள் அநேக ஆத்துமாக்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக நீர் அருள் புரிய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள வேற்றுமைகளை களைந்து அனைத்து காரியத்தையும் நீர் ஒரு காரியத்திற்காக செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அதுக்கேற்ற பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்களை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் தாராள குணத்தோடு தயாள குணத்தோடு உபசரிக்கத்தக்கதாகவும் உம்முடைய காரியத்திற்கென்று நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் மணித்துளிகளையும் எங்களுடைய சம்பாத்தியத்தையும் நாங்கள் எந்த விதத்திலே உமக்கு சித்தமான விதத்திலே அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ நாங்கள் செய்யத்தக்கதாக திராணியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கடந்து செல்லும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.